லேவியராகமம் அதிகாரம் 19. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. முன்னுரை. 2. தன்னில் அன்பு கூறுவதற்கான பிரமாணம். 3. தேவனில் அன்பு கூறுவதற்கான பிரமாணம். 4. பிறனில் அன்பு கூறுவதற்கான பிரமாணம். 1. முன்னுரை. உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு விதமான சட்டங்கள், அதாவது பிரமாணங்கள், பரிசுத்தத்திற்கான அழைப்பாகும். பரிசுத்தம் என்பதற்கான எபிரேய வார்த்தை கடோஷ் ஆகும். இந்த வார்த்தையின் பொருள் தனிப்படுத்தப்பட்டது அல்லது பிரத்யேகப்படுத்தப்பட்டது ஆகும். தனிப்படுத்தப்பட்டது என்ற இந்த கருத்து எபிரேய மொழியில் சுத்தத்தின், புனிதத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுவதற்கு மையமானது. இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்றை குறிக்கிறது. எனவே பரிசுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட, பிரத்யேகமாக்கப்பட்ட காரியமாகும். எனவே நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம்மை மற்றவைகளிலிருந்து பிரித்தெடுத்து அவருக்கென்று பிரத்யேகப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான பிரமாணங்கள் மற்ற உலகத்தாரிடமிருந்து நம்மை பிரித்தெடுத்து அவருக்கென்று பிரத்யேகப்படுத்துவதற்கான காரணிகளாகும். எனவே இந்த சட்டங்களை கைக்கொள்ளும் போது ஒருவன் தன்னை சுத்திகரிப்புக்குள்ளாக வழிநடத்துகிறான். சுத்திகரிப்புக்குள்ளாக வழிநடத்தி தன்னை சுத்திகரித்து கொண்டவன் கர்த்தருடைய கரத்தினால் பிரத்யேகமாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறான். பரிசுத்தமாக்குதல் கர்த்தருக்குரியது. ஆனால் நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு இந்த உலக வழக்கங்களில் இருந்து நம்மை தனிமைப்படுத்துவது இன்றியமையாத ஒன்றாகும். இதுவே இந்த அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. 2. தன்னில் அன்பு கூறுவதற்கான பிரமாணம். இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பிரமாணங்களை 3 வகைகளில் பிரிக்கலாம். 1. தன்னில் அன்பு கூறுவதற்கான பிரமாணம். 2. தேவனில் அன்பு கூறுவதற்கான பிரமாணம். 3. பிறனில் அன்பு கூறுவதற்கான பிரமாணம். முதலாவது, நம்மில் நாமே அன்பு கூறுவதற்கான பிரமாணத்தை குறித்து தியானிக்கலாம். இயற்கை குறித்த பிரமாணங்கள் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் விளக்கப்பட்டுள்ளது. இதில் தான் போய் சேருகிற தேசத்தில் உள்ள கனிகளை குறித்தும், அவைகளை எவ்வாறு உண்ண வேண்டும் என்பதை குறித்தும், அதை எவ்வாறு தனிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொழிய விடாமல் அவைகளை தனித்துவப்படுத்தி பாதுகாப்பதும், வயல்வெளியின் விதைகளை கலப்பினால் செய்யாமல் அவைகளை தன் ஜாதியிலே விளையச் செய்யவும், சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரங்களை உருவாக்காமல் இருப்பதும் என பல்வேறு இயற்கை குறித்த பிரமாணங்கள் உள்ளன. இவை ஒரு மனிதன் இயற்கையில் இருந்து பிரிக்க முடியாதவன். இயற்கையை சார்ந்தே ஒரு மனிதனின் சரீரமானது உள்ளது. எனவே இயற்கையை பாதுகாப்பது, இயற்கையை சுத்தமாய் வைத்துக்கொள்வது, கலப்பில்லாமல் வைத்துக்கொள்வது ஒருவன் தன்னில் தானே அன்பு கூறுவதற்கான வெளிப்பாடாகும். அதை குறித்த பிரமாணமே இவை. மேலும் 26 முதல் 29 வரை உள்ள வசனங்களில் பிற மத வழக்கங்களினால் தன் சரீரத்தை கிழித்து கொள்ளுதல், தன் சரீரத்தை காயப்படுத்தி கொள்ளுதல் தன்னை வெறுப்பதற்கான ஒரு முறைமை. எனவே அவ்விதமான பழக்க வழக்கங்கள், இரத்தம் புசித்தல், குறி கேட்குதல், தலைமயிரை சுற்றி ஒதுக்குதல், தாடியின் ஓரங்களை ஒதுக்குதல், தன்னைத்தானே குத்தி கீறி கொள்ளுதல், இப்பேற்பட்ட முறைகேடான காரியங்களினால் தன் சரீரத்தை தானே ஒருவன் கரைப்படுத்தி கொண்டால் அவன் தன்னில் அன்பு கூறுகிறவன் இல்லை. எனவே இப்பேற்பட்ட முறைமைகள் தன்னில் அன்பு கூறுவதற்கான பிரமாணங்களாக கருதப்படுகின்றன. 3. தேவனில் அன்பு கூறுவதற்கான பிரமாணம். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணவும் பயந்திருக்கவும் செய்வது தேவனில் அன்பு கூறுவதற்கான வெளிப்பாடாகும். எனவே நரைத்தவர்களுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவனை கனம் பண்ணுதல் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒன்றாகும்.
இப்பேற்பட்ட காரியங்கள் மூலம், இதை செய்வதன் மூலம், தந்தை தாயை கனம் செய்வதன் மூலம், முதியோர்களை கனம் செய்வதன் மூலம் நாம் தேவனில் அன்பு கூறுகிறோம். ஓய்வு நாட்களை ஆசரிப்பதின் மூலமும், விக்கிரகங்களை வெறுப்பதன் மூலமும், அஞ்சனம், குறி சொல்லுதல் போன்ற காரியங்களை வெறுப்பதன் மூலமும் நாம் தேவனில் அன்பு கூறுவதை வெளிப்படுத்துகிறோம். மேலும் காணிக்கைகளை உற்சாகமாய் செலுத்தி, காணிக்கைகள் மூலம் தேவனை நாம் ஆராதிப்பது அவரில் அன்பு கூறுவதற்கான வெளிப்பாடாகும். எனவே 3 முதல் 8 வரையுள்ள வசனங்களும் 30 முதல் 32 வரையுள்ள வசனங்களும் தேவனில் அன்பு கூறுவதற்கான பிரமாணங்களாக இங்கு உள்ளன. 4. பிறனில் அன்பு கூறுவதற்கான பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் பிறன் என்பதை தாண்டி ஒருவன் தன் எதிரியிலும் கூட அன்பு கூற வேண்டும் என கர்த்தர் கூறுகிறார். பழைய ஏற்பாட்டின்படி பிறனில் அன்பு கூறுதல் என்பது மற்றவர்களுக்கு இரங்குதல், நேர்மையோடிருத்தல், மற்றவர்களுடைய காரியத்தில் உண்மையோடிருத்தல் போன்றவைகளை குறிக்கிறது. களவும், மற்றவர்களை நிந்தித்தலும், மற்றவர்களின் பணத்தில் ஆசைப்பட்டு அவர்களுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுதலும் போன்ற காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். மேலும் ஏழையானவன் மேல் இரக்கமுடன் இருத்தல் பிறனில் அன்பு கூறுவதற்கான வெளிப்பாடாகும். எனவே அறுவடையின் காலத்தில் ஏழைகளை நினைவு கூர்ந்து வயல்வெளிகளில் சில பகுதிகளை விட்டுவிட வேண்டும் என கர்த்தர் கூறுகிறார். மேலும் தனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது சிறுமையானவனுடைய நியாயத்தை புரட்டாதிருக்க வேண்டும். சுமுத்திரையான நிறைக்கல்லும் மரக்காலும் படியும் இருந்து எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் சமமாய் பங்கிடப்பட வேண்டும். பழிக்கு பழி வாங்காமல் சகோதரனில் அன்பு கூற வேண்டும் என பல்வேறு விதமான பிறனை அன்பு கூறுவதற்கான பிரமாணங்கள் விளக்கப்பட்டுள்ளன. இவைகளை கைக்கொள்ளும் போது நாம் பிறனில் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவோம். எனவே இந்த அதிகாரத்தை நாம் சுருக்கமாக நினைக்க வேண்டுமென்றால், புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொன்னவாறு உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும், உன்னில் அன்பு கூறுவது போல தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதின் சுருக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே நாம் நம்மில் நாமே அன்பு கூர்ந்து, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, பிறனிடத்திலும் அன்பு கூர்ந்து, அதற்கும் மேல் நம்மை விரோதிக்கிற நம்முடைய எதிரிகளையும் நேசித்து அன்பு கூற வேண்டும் என்பதே சட்டங்களுக்கான நிபந்தனையாகும். இவைகளை கைக்கொள்ளும் போது பரிசுத்த தேவனோடு நாம் இணைந்திருப்போம். பிற புற மத வழக்கங்களில் இருந்து பிரிந்திருப்போம். ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, அருமையான இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்தில் நீர் அப்பா பரிசுத்தத்திற்காக எங்களை அழைத்து தகப்பனே பல்வேறு விதமான புறஜாதியாருடைய பழக்க வழக்கங்களில் இருந்து எங்களை பிரிப்பதற்காக பல பிரமாணங்களாம் சட்டங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். இந்த சட்டங்களை நாங்கள் கைக்கொண்டு சுவாமி பரிசுத்தத்திற்காக எங்களை ஒப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களில் அன்பு கூர்ந்து, பிறனில் அன்பு கூர்ந்து, தேவனில் அன்பு கூர்ந்து அப்பா சுவாமி எங்களை விரோதிக்கிற எதிரிகளையும் அப்பா நேசித்து பரிசுத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். துதிகன மகிமை தேவரீர்க்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.